இந்த படத்துல நான் வந்து ஒரு ஹீரோயினாவே ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒரு புதுமுகங்கள் நடிக்கிற ஒரு படத்துல டைரக்டர் புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசு. அந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு சவுத் இந்தியால ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயின் வந்து ஆக்ட் பண்ணும்போது, லொக்கேஷன்ல வரும்போது அவங்க எவ்வளோ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். அப்புறம் அங்கே ஒருத்தரை மீட் பண்றாங்க, அவங்க கிட்ட ஒரு காதல் வருது, அந்த மாதிரி தான் போகும் என்னோட கேரக்டர். எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அவ்வளோ இல்லை. இருந்தாலும் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க ராஜேஷ் யாதவ் சார் அண்ட் மனிஷ் ஷெட்டன், மலையாளி. அப்போ நானும் மலையாளி, எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இல்லை. எல்லாருமே செட்டில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் மலையாளிஸ் தான் இருந்தோம். நான் ஒரு ஹீரோயின், அப்போ எனக்கு தெரியும் எப்படி ஹீரோயின்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு தெரியும். அதனால எனக்கு கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் எனக்கு டஃப்பாக ஒன்றும் எதுவும் இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. நல்ல ஒரு சாங் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். நான் அதுக்கு டியூன்ஸ் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுயிரின் நூலெடுத்த பெண்ணே ரொம்ப அழகாக இருக்கு அந்த சாங் வந்து. கண்டிப்பாக இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெய்னர், எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்காங்க. எல்லாரும் பாருங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், வெப்சைட் ஆன்லைன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவாஜி தேவ். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இது என்னோட 2வது படம். சிங்கக்குட்டிக்கு அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கேப் கழிச்சு நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்க போயிட்டேன். மனிஷ் சார் தான் ஃபஸ்ட்டு. ராஜேஷ் சாரும் மனிஷ் சாரும் எனக்கு தெரியும். அதில் ராஜேஷ் சார் வந்து கொஞ்சம் சீனியராக தெரியும். அவர் எல்லாரை பற்றியும் டிஸ்கிரிப்ட் பண்ணி சொன்னார் ஒன்றுன்னா. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. ஸோ அவர் என்னை பற்றி எதுவும் சொல்லலை, ஏன்னா அவர் நான் நிறையா கலாய்ச்சிட்டே இருப்பேன் ஸ்பாட்டில். ஸோ பரவாயில்ல, அண்ணன் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் இது பண்ணிக்கல. ராஜேஷ் சார் வந்து இந்த படத்தை அவர் தான் எனக்கு மெயினாக வாங்கி கொடுத்தாரு. அப்போது அந்த கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் என்டர்டெய்னர் எதுவும் வந்தது கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நேச்சுரலாக ஒரு சீனரி பேக்ரவுண்ட்லாமும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். அதை ராஜேஷ் சாரும் சரி சரவணன் சாரும் சரி ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. மனிஷ் சார் வந்து இப்போது பேசும்போதே அவருக்கு வேர்ட்ஸ்லாம் சரியாக வெளியே வரல. அதோட இது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா 28th படம் ரிலீஸு, அவருக்கு ஃபர்ஸ்ட் படம்ங்கும் போது எல்லாருக்குமே கை கால் நடுங்கும். எனக்கு 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஃபீவர் பயங்கரமாக. படம் ரிலீஸ் ஆகுது 4 வருஷத்துக்கு அப்புறம், எப்படி எல்லாரும் பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்ற ஃபீவர் எனக்கு வந்துருச்சு. எஸ்பெஷலாக நீங்கள்லாம் என்ன சொல்ல போகிறீங்கன்ற ஹை ஃபீவர் எனக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். எல்லோரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். ஆதிஷ், MS பாஸ்கர் சார், கிரேன் மனோகர், பானு, விஷ்ணுபிரியா, நிறைய பேர் கோ ஆர்டிஸ்ட், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னரான ஒரு மூவி, ரொம்ப க்ளீனாக இருக்கும். டியூன்ஸ் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. கருவிழியும் அப்புறம் என்னுயிர் நூலெடுத்த பெண் என்ற 2 சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மோகன் மகேந்திரன் சார் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் சார், அண்ட் அவர் நிறைய ப்ரொடக்ஷன் சைடும் இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் சைடு வந்து வின்னர் புல் ஃபிலிம்ஸ், SA அபிமான் சார் ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து, விஸ்வநாதன் சார் எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு. எஸ்பெஷலாக மனிஷ் சார் டைரக்டர், அவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எப்பயுமே எனக்கு ஒரு கைடன்ஸாக இருந்திருக்காரு. ராஜேஷ் சார் பற்றியும் சொல்லணும், ஏன்னா அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து நிறைய கைட் பண்ணியிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் நிறைய பேர் நடிக்க வச்சுருக்காரு. ஸோ என்னை வந்து நிறைய கைட் பண்ணி இது பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து மௌனம் ரவி சாருக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து என்னோடய அடுத்த படம் நந்திரமுக்கும் அவர் தான் PR. ஸோ வந்து ரொம்ப அருமையாக இந்த கோஆர்டினேஷன் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை ரொம்ப வெற்றிகரமாக பண்ணியிருக்காரு. ஸோ 20th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் பார்த்து, என் குடும்பத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் படம் கும்கியும் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்னால தான். இந்த படத்தையும் அந்த மாதிரி வெற்றிகரமாக ஆக்கணுன்ட்டு உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரும் பிளெஸிங்ஸ் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். இல்லையே, அப்படி இல்லை. இது அதான் நான் இந்த படம் பண்ணதே அதான். மனிஷேட்டன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயின் வந்து எவ்வளோ பிரச்சனைகள்
ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த 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 படத்துல ஒரு சீன் இருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஷூட் பண்ற ஏரியா லொக்கேஷன்ல குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கூட இல்லை. அவ்வளோ பக்கா ஒரு வில்லேஜ்ல அவங்க எவ்வளோ மேனேஜ் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து ஹீரோயின்ஸ்க்கு கேரவான் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கு கூட பாத்ரூம் இல்லாம அவங்க கஷ்டப்படுற ஒரு சீன் இருக்காங்க. ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அது. அது அது மாதிரி தான். இதனால மட்டும்தான் நான் இந்த படம் எக்ரி பண்ணது. இதனால தான். இல்ல அந்த மாதிரி இல்ல. அது இல்ல. அதுக்கு எல்லாருக்குமே இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் தெரியணும்னு ஆசை. அது வந்து നമ്മൾ கொஞ்சம் காமெடி ஆயிட்ட பண்ணியிருக்கேன். ஷூட் பண்ணும்போது இருக்கிற நிறைய விஷயங்கள் யாரையும் கிண்டல் பண்ணல. இது வந்து பேசிக்காக சினிமாவை கிண்டல் பண்ணுறது கிடையாது. ஒரு காசு இல்லாமல் ஒருத்தர் வந்து எப்படி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறான், அதில் அவன் வந்து எவ்வளோ அவனுக்கு வந்து கஷ்டம்தான். இப்போ காசு இல்லை, எப்படி மேனேஜ் பண்ண, நாளைக்கு ஷூட்டிங் நடக்க போகுது, எப்படி மேனேஜ் பண்ணுறது. இதில் வந்து முக்கியமான ஒரு நல்ல பார்க்கும்போது அது காமெடியாக இருக்கும். கேமராமேனுக்கு வந்து படம் பண்ணதே தெரியாது, அந்த மாதிரி தான் கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் படத்தில். கேமராமேன் வந்து அவரும் படத்தை சொல்லலாமா? கேமராமேன் எப்படி வந்தார் படத்துக்கு? அதான் இவர்கிட்ட காசு கொடுத்துட்டு தான் வருவார். இந்த ப்ரொடியூசர் வந்து காசு வாங்கி வைப்பார் கேமராமேன் கிட்ட. அவர் வந்து வீடியோ கவரேஜ் பண்ண கேமராமேன். ஸோ வந்து நீ வந்து ஃபிலிமு நீ எடுத்துக்கணும், ஸ்டாக்கு யூனிட் எல்லாம் நீயே பார்த்துக்கணும், அப்புறம் உன்னை கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ணுற இந்த படத்துக்கு சொன்னோன்னே அவர் வந்து வருவார். அதில் ட்ரைலர்லேயே உங்களுக்கு ஒன்று இருக்கும் சீனு. இதுலன்னா வந்து எனக்கு வந்து டேரக்டர் வந்தார், ஷார்ட்டு கிரேன் அப்பு டவுனுன்னு சொன்னார். ஆனால் வந்து எனக்கு எதுவுமே தெரியல, கேமரா நடுங்குதுன்னு வரும். ஸோ பார்த்தா அவருக்கு வந்து கோ டைரக்டர் மட்டும் இது அசோசியேட் கேமரா மட்டும் ப்ராப்பராக போட்டு வச்சுருப்பாரு. அவன் சொல்லுவான், இல்லைப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து டைரக்டர் சொன்னார்னா ஓகே சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன். டெய்லி ஈவினிங் பாரில் மீட் பண்ணலாம், நீ ஈவினிங் பாருக்கு வந்துட்டு நான் உனக்கு வந்து ட்ரீட் கொடுக்குறேன். இந்த